Hello friends, welcome to Drone Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் தி ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னியோட முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த நாளும் வந்தாச்சு. சரியா? ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எதுவாக இருந்தாலும் அதை இன்னைக்குள்ள படிச்சு முடிச்சிருங்க. சார் நான் ஒரு சில டாப்பில் நாளைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா அதை எப்படியாச்சும் இன்னைக்கு அடிச்சு தொம்சம் பண்ணி என்ன பண்ணுங்க, இதிலே முடிச்சு கடாச்சுங்க. அதாவது இன்னைக்கு நைட்டோட உங்களுடைய படிக்கிற சகாப்தம் முடியணும். சார் நாளைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த நாளைக்கு ஒரு நாள் படித்து தான் எக்ஸாமில் வரணுன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அப்படி வரப்போகுதுன்ற எந்த விதமான நிச்சயமும் கிடையாது. ஓகேவா? ஆனால் நிச்சயமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் செய்யாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிடுங்க, நாளைக்கு ஃப்ரீயாக இருங்க. ஓகே, ஏன்னா கடைசி வரைக்கும், அதாவது எக்ஸாம் தேர்வு அறைக்கு வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 2 நாள் படித்து ஞாபகம் இருக்கும், மற்றெல்லாம் மறந்துடும். ஓகே, அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க. என்னென்ன படிச்சுன்னு சொல்லி அதை படிச்சு விட திங்க் பண்ண தேவையில்லை. ஏன்னா படித்ததெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும், படிச்சு எதுவுமே ஞாபகம் வராது. அதனால் எதையுமே திங்க் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஓகேவா? ஃப்ரீயாக விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். விட்ரா பார்த்துக்கலாம். ஓகே, எவ்வளோ பண்ணியாச்சு, இது கொஞ்சம் தானே. ஓகே, எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, நம்ம பிரேம்ஜி சொல்கிற மாதிரி எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் படிச்சுட்டோம், இந்த ஒரு நாள் என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டு விடுங்க. ஓகேவா? அன்றைக்கி ஃப்ரீயாக இருங்க. அன்றைக்கி போயிட்டு வந்து ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ப்ரெஷர் ஆகி உங்கள் கூட இருக்கணும் ப்ரெஷர் ஆக்கி அது எக்ஸாம் ஹாலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எதுக்கு தேவையில்லாமல் ரிசல்ட்டில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தணும். ஓகேவா? ஸோ நாளை ஒரு நாள் படிப்பதால் உங்களுடைய தேர்வில் எவ்வித முன்னேற்றமும் அடையாது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க. நாளைக்கு ஒரு நாள் படித்து தான் நீங்கள் எக்ஸாமில் தேர்வு பெற போகிறீங்க அப்படின்னா உங்களை விட, அதாவது அடிமுட்டால் யாருமே கிடையாது. ஓகே, நல்லாவே தெரியும். ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்க, ஒரு போருக்கு போகிறான் அப்படின்னா நாளைக்கு போர். இனி என்ன பண்ண, அவனுக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்கம்பு பயிற்சி, மதியம் வந்து பார்த்தீங்கன்னா மான்கொம்பு பயிற்சி, நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அம்புவிடும் பயிற்சி, எல்லாத்தையும் கற்றுக்கிறான். நைட்டும் முடிக்கிறான். அதாவது சொல்லுவாங்களே, ஒரே இரவில் பரதம் கற்றுக்கொள்வது எப்படி, ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம எந்த படத்துலப்பா, காதலன் படத்தில் வரும். சரியா? அதை அப்படியே இமிடியேட் பண்ணி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. எந்த படம்? தமிழ் படத்தில் இருக்கும், ஒரே நைட்டில் பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி ஒரே நாளில் படித்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் ஆகுது எப்படி, ஓகேவா அப்படின்னு வீடியோ போட்டால் கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. சரியா? ஒரு விஷயத்தை எல்லாருமே செய்கிறாங்க அப்படின்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா இருக்குன்றது எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சார் என் ஃப்ரெண்டுலாம் படிக்கிறாங்க சார், நாளைக்கு வரையும் பிளான் போட்டு வச்சுருக்காங்க சார் அப்படின்னா, உன் ஃப்ரெண்டு படிக்கிறாங்க, அவங்களுக்கு செட் ஆகும், அவங்களுக்கு முடியும். ஓகேவா? ஆனால் வெற்றியாளர் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த வெற்றி அடையக்கூடிய நாளுக்கு முந்தைய நாள் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே, நீங்கள் இந்த போர் வீரர்களோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசி முன்னாள் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. இந்த வலைப்பயிற்சி மேற்கொள்றவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ரிலாக்ஸ் தான் அந்த போட்டியில் மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விடுங்க. ஓகே, இவ்வளோ நாள் நீங்கள் முட்டி மோதி படிச்சிருப்பீங்க. ஓகே, அதனால் நாளைக்கு படிக்கிறத வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு உங்களால் எவ்வளவு படிக்க முடியும் படிங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி படிக்க முடியினாலும் படிங்க, எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அதில் எந்த விதமான நெகோசியேஷன் தேவையில்லை. ஃபுல் ஃபோர்ஸாக ஃபுல் ஃபோக்கஸாக உட்காந்து படிங்க, நாளைக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் கொடுக்க போகிறோம். சயின்ஸ் வந்து ரிவிஷன் கிளாஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று வந்து மழை பெஞ்சதுனால நம்ம யூனிட் 8 தர முடியல, லைவ் கிளாஸும் வந்து கொடுக்க முடியல. சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம அந்த இலக்கணம் கிளாஸ் நீங்கள் படித்தாலே போதுமானது, அதுவே நல்லா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 விட நிறைய பேர் சயின்ஸை தான் வந்து கேட்டிருந்தீங்க. சார் யூனிட் 8 ஆச்சுன்னா அங்கே எங்கே தொட்டு இருக்கேன், சயின்ஸ் வந்து பார்த்தா எங்கே இருக்குன்னு கூட தெரியல சார், இருந்தால் தானே சார் நான் தொடர்றதுக்கு அப்படின்னு நம்பர் இருந்தீங்க. அதனால் சயின்ஸு, ஓகேவா? ஸோ சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி யூனிட் 8 லைவ் டெஸ்ட்டு. ஓகே, யூனிட் 8க்கு நான் லைவ் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திருக்குறள் லைவ் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்குறீங்களா, அதுக்கும் நான் லைவ் டெஸ்ட்டும் அந்த கிளான்ஸ் இருக்கும். ஓகே, இது எல்லாமே இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இன்னியோட நம்மளும் வந்து வீடியோஸ்க்கு அந்த டீச்சிங் வீடியோக்கு யார் கட்ட போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் வீடியோ எதுவும் வராது. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் வீடியோ மட்டும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். இன்னைக்கு மட்டும் நல்லா தெளிவாக படிங்க, பீஸ்ஃபுல்லாக படிங்க, ரிலாக்ஸாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோடு படிங்க. நீங்கள் எதை படித்தாலும் மறக்காமல் போது அப்பாற்பட்ட விஷயம்.
ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் படிங்க. படிச்சது ஞாபகம் வருமா வராதா, அது முக்கியமானதா இல்லையா, அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அதை விட்டுமே இதை விட்டுமே அதை விட்டுமே இதை விட்டுன்னு தோணும். விட்டதை பற்றி யோசிக்காதீங்க, படித்ததை பற்றி யோசிங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன படிக்கும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதை மட்டும் எடுத்து வைங்க. எல்லாத்தையும் உட்காந்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஜிகே இருக்கும். அப்படி என்ன பண்ண கணக்கு வச்சுட்டு தமிழ் படிக்கலாமா? வேணாம். தமிழ் படித்தா பயம் வந்துடும். மேக்ஸ் பார்க்கலாமா? மேக்ஸ் போட்டால் ரொம்ப பயம் வந்துடும். ஜிகே பார்க்கலாமா? தமிழ் மேக்ஸே பார்க்கலாம், நம்ம ஜிகே பார்க்குது. கரண்ட் அஃபேர்ஸா? அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு தான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பான். நம்ம ஏன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும்? அப்போ கடைசியில் வந்து இது மாதிரி யோசிச்சே போயிடும். அதனால் உங்களுக்கு எது வருதோ எது பிடிக்குதோ அதை மட்டும் படிங்க. எது படிக்க தோணுதோ அதை மட்டும் படிங்க, பார்த்துக்கலாம். சரியா? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த 2 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அளவிலையும் மனதளவிலையும் நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸாக இருக்கீங்களோ அதுதான் ஞாயிற்றுக்கிழமை தேர்வுக்கு உங்களுக்கு பலத்தை தரும். ஓகே? இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு படித்து நீங்கள் உடம்பை வருத்தியும், ஓகே, மைண்டு ஃபுல்லாக அதை படிக்க எதை படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைண்டு ஃபுல்லாக டென்ஷன் ஏற்றி இருந்தீங்க அப்படின்னா இதனோட இம்பேக்ட்டு ஞாயிற்றுக்கிழமை காட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் 5வது படிக்கும் போது இல்லை 6வது 7வது படிக்கும் போது ஒரு கண்டென்ட் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த கண்டென்ட் ஒன்று எக்ஸாம் ஞாபகம். 6வது 7வதுல படித்த கண்டென்ட்டே உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும்போது 6 மாதம் முன்னாடி படித்த சப்ஜெக்டாக ஞாபகம் வராமல் இருக்க போகுது. தைரியமாக போங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். படிக்கிற எதுவாக இருந்தாலும் இன்னையோட படித்து முடிச்சுருங்க. சரிங்களா? ஸோ இன்றே படிப்பது நன்று. சரியா? தேங்க்யூ.